டைரக்டர் வெற்றிமாறன் அவர்களுடைய வெறித்தனமான டைரக்ஷன்ல ரீசெண்டா விடுதலை பார்ட் 2 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. தத்துவம் இல்லாத தலைவர் இல்லை, ரசிகர் மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது. இந்த படத்துல நடிச்சிருக்கக்கூடிய எல்லாருமே சிறப்பான ஒரு ஆக்டிங்கை வெளிப்படுத்திருக்காங்க. முக்கியமா கென் கரனாஸோட ஆக்டிங் இம்ப்ரெசிவா இருந்தது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட சீக்குவலா இது இருந்தாலும் நிறைய பிளாஷ்பேக் சீன்ஸை வச்சு வாத்தியாரோட கேரக்டரை வேலிட் பண்ணிருக்காங்க. இதனால ஆக்டர் சூரியோட பிரசன்ஸும் படத்துல கம்மியா இருக்கு. வேல்ராஜ் அவர்களுடைய சினிமோட்டோகிராஃபியும் வெற்றிமாறன் அவர்களுடைய ஸ்கிரீன் பிளேவும் படத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சம்பவம் பண்ணிருக்குன்னே சொல்லலாம். ஃபைட் சீக்வன்ஸ்ல டைரக்டர் வெற்றிமாறன் அப்டேட்டட் வெர்ஷனை கொடுத்திருக்கிறது மட்டும் இல்லாம வெறித்தனமாவும் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை கம்பேர் பண்ணும்போது கதை கம்மியா தான் இருந்தது, ஆனா அரசியல் சம்பவங்கள் அதிகமாவே இருந்தது. இளையராஜா அவர்களுடைய சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா இருந்தது. படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு டைலாக்ஸையும் செதுக்கி வச்சிருக்காங்க. சொல்லப்போனா டைலாக்ஸ்லாம் படத்தோட ஆழத்தன்மையை புரிய வைக்கிறது மட்டும் இல்லாம படத்தையும் தாண்டி வெளியில நம்மள சுத்தி நடக்கக்கூடிய அரசியலையும் புரிய வைக்குது. இதனால சில முக்கியமான டைலாக்ஸை மிஸ் பண்ணா படம் கன்ஃபியூஷன் ஆக கூட வாய்ப்பு இருக்கு. ஓவராலா படம் எங்கேஜிங்கா இருந்தாலும் சில இடங்கள்ல படத்தை கொஞ்சம் ஜவ்வா இழுத்து கொண்டு போன மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்துல படம் நிறைய அரசியலை பேசுறதும் உற்றுநோக்க வச்சு சிந்திக்க வச்சிருக்கு. ஆக்சுவலா இது படம் இல்ல, ஒரு அரசியல் பாடம்னே சொல்லலாம். மொத்தத்துல விடுதலை பார்ட் 2 நல்ல ஒரு படமா எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படமா டெலிவரி ஆயிருக்கு.